வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து வெண்டைக்காய் குழம்பு விழுவிழுப்பே இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் குழம்பு 3 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து தேங்காய் ஊற்றி, அதுக்கப்புறம் புளி ஊற்றி, அதுக்கப்புறம் வந்து வறுத்து அரைச்சது. இன்றைக்கி வந்து தேங்காய் ஊற்றி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனீஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் வெண்டைக்காய் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். இந்த வெண்டைக்காய் வந்து முதல் நாள் நைட்டே வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கனாலும் உங்களுக்கு விழுவிழுப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து க்ரீனிஸ் எல்லாம் மாறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுட்டு இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அது ஃபுல்லாகத்தையும் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக வந்து நான் முன்கூட்டியே எப்பயுமே சேர்த்துருவேன். இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து குழம்புக்கு போடுற மசால் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இது கூட சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயிலே வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப அதிக நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம், அந்த மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது. அதனால் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சில அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வரும். இப்போ நல்லா கொதித்து முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லியில் தூவிட்டு நம்ம வந்து நல்லா சுடு சாதத்து கூட வந்து சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா நல்லா விழுவிழுப்பு இல்லாமல் நல்லா கார சாரமாக வந்து இந்த குழம்பு இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து இன்னும் 2 மெத்தடில் வந்து வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.